Hi guys, welcome to Technical Computer JV. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML பத்தி பார்க்க போறோம். HTML னா ஒண்ணும் இல்ல Hypertext Markup Language. நான் அப்படியே சொல்ல மேல அந்த full form எல்லாம் டைப் அடிச்சிட்டே வரேன். ஏதாச்சும் நோட் பண்ணிக்கணும்னா நோட் பண்ணிக்கோங்க. HTML னா Hypertext Markup Language. ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வெப் டிசைனிங். இது வந்து வெப் டிசைனிங், அதாவது வெப்சைட் பண்ணுறது, அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. இதை வச்சு நீங்கள் ஒரு வெப்சைட்டே பில்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, ஆனால் அதோட யூஐ பில்ட் பண்ணிடலாம். ஆனால் அது டிசைன்டு யூஐயை உங்களால் பில்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த டிசைன், அதாவது ஒரு சில வெப்சைட் பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே அட்ராக்டிவாக இருக்கும், அந்த மாதிரி இது வராது. ஏன்னா ஹெச்டிஎம்எலும் சிஎஸ்எஸும் சேர்ந்தால் தான் அந்த மாதிரி வரும். ஹெச்டிஎம்எலும் சிஎஸ்எஸும் சேர்ந்தால் தான் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஹெச்டிஎம்எல் கற்றுக்கணுன்னே நான் சிஎஸ்எஸ்னு ஒரு டுட்டோரியல் போடுறேன். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டு, அது இதுன்னு ஜாவா ஸ்கிரிப்ட், ஆங்குலர் ஜேஎஸ், அந்த மாதிரி நிறையா நான் போடுவேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய 4-5 டேக் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிஎம்எல் டேக். ஒரு டேக்னா இப்படி ஸ்டார்ட் ஆகி இங்கே நடுவில் அந்த டேகோட நேம் வந்து, இதே டேக் வந்து இந்த க்ளோஸ் சிம்பிள், இதுதான் க்ளோஸ். இங்கே நடுவில் வந்து ஒரு டேக் நேம், இந்த மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்டிஎம்எல்னு ஒரு டேக் இருக்குது. இது வந்து க்ளோஸ் வந்து ஹெச்டிஎம்எல் எப்படி தான் க்ளோஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து சிஸ்டமுக்கு வந்து எந்த ஒரு டைம் லிமிட்டும் இல்லை, எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட் அப்படின்னு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஹெட் அப்படின்னு கொடுக்குறேன். சாரி, க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். ஹெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இதுதான் பேசிக்கு. இதை எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரும் ஒரு ப்ரௌசரும் தேவை. நான் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் எடிட்டர் என்னென்னா சப்ளைம் டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் சப்ளைம் டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் இது வேணும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் லைக் கூகுள் க்ரோம் இல்லை ஃபயர்ஃபாக்ஸும் வச்சுக்கலாம். நான் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு கூகுள் க்ரோம் அவ்வளோவா பிடிக்கல. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து சும்மா அதோட ஸ்ட்ரக்சர் பேசிக்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்றும் அட்வான்ஸ்டாலாம் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் சப்ளைம் டெக்ஸ்ட், இப்படி தான் வரும். அதில் நீங்கள் இப்போ ஹெச்டிஎம்எல் கோட் ஏதாச்சும் டேக் இப்போ ஹெச்டிஎம்எல் அப்படின்னு அடிக்கிறேன். இதில் பாருங்கள், ஒரு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியாது. ஏதாச்சும் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றுமே இருக்காது, ஏன்னா இங்கே அன்டைட்டில்டுங்கிற இதில் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபைலு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, நான் வந்து டி ட்ரைவில் வந்து டெக்னிக்கல் கம்ப்யூட்டர் ஜேவி அந்த ஃபைலில் தான் நான் சேவ் பண்ணணும். அதனால நான் இதுக்கு போயிடுறேன். டெக்னிக்கல் கம்ப்யூட்டர் ஜேவியில் போயிட்டு அதில் யூடியூப்பு ஹெச்டிஎம்எல் பேசிக் இதில் போய் எப்போவுமே ஹெச்டிஎம்எல் வந்து நம்ம index.html தான் சேவ் பண்ணணும். ஏன்னா இப்போ ஃபேஸ்புக் நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குல்ல, ஹோம் பேஜ், அந்த ஹோம் பேஜ்லேயும் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் தான் அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அது பேசிக் ரூலே அதுதான், இண்டெக்ஸ் தான் சேவ் பண்ணணும். நீங்கள் ஏதாச்சும் ஹோம் பேஜ் அதுதான் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டிங், அதாவது நெட்டில் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகும். இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதில் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஹெச்டி அப்படின்னு கொடுத்தாலே என்டர் அடித்தாலே போதும், உங்களுக்கு எல்லாம் ஃபில்லப் ஆயிரும். இப்போ ஒன்றா மீனிங் சொல்கிறேன். இது ஆக்சுவலி நான் ஐடியை வச்சு பண்ணுறேன். நீங்கள் வந்து நோட் பேட்லேயும் பண்ணலாம், அது கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும், அதனால தான் இது பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டாக் டைப் HTML. இதுக்கு என்ன அர்த்தம்னா HTML5 இது டிஃபைன் பண்ணுது. அடுத்தது HTML ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹெட்டிங், அதாவது ஹெட்டிங்னா இங்கே மேலே இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்குங்களா, அதே மாதிரி ஹெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெட்டிங்குள்ளே டைட்டில் இருக்கு, அதில் வந்து நான் வந்து டெக்னிக்கல் கம்ப்யூட்டர் ஜேவி அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், இல்லை சப்ஸ்கிரைப் நோ அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் நோன்னு டைப் படிச்சுட்டு நான் Ctrl+S அல்லது ஃபைலு சேவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இதில் ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு இண்டெக்ஸ் வந்துருச்சு. இதில் போய் மேலே பாருங்கள் சப்ஸ்கிரைப் நவுன்னு இருக்குது. சப்போஸ் நான் வந்து இந்த டைட்டில் எடுத்துட்றேன்,
சேவ் பண்ணிட்டேன். நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணி இங்கே பாருங்கள் டெக்னிக்கல் கம்ப்யூட்டர் ஜேவி %20 அந்த மாதிரி வந்திருக்கு. இதில் இப்போவே நீங்கள் வந்து இதில் போகும்போது வேறு மாதிரி சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்னு வந்திருக்கும். நான் அப்படியே அண்டு பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பேசிக் அதாவது கட் காப்பி பேஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் HTML பண்ணுறது ரொம்ப ஈஸி. சப்ஸ்கிரைப் நவ் இந்த மாதிரி டைட்டில் இதுதான் ஹெட்டிங், அதனால தான் இந்த ஹெட் டிஃபைன் பண்ணி அதுக்குள்ளே டைட்டில் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். இதிலே உங்களுக்கு டைட்டில்னாலும் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அந்த மேலே வர டைட்டில் தான் அது. அதுக்கப்புறம் பாடி நான் வந்து இந்த உள்ளே இருக்கிற பேஜ் தான் இங்கே பாடின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து டெக்னிக்கல் கம்ப்யூட்டர் ஜேவி ஜெய விக்னேஷ் அப்படின்னு போடுறேன்னா அங்கே என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது அங்கே என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணியாச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணுறீங்க பாருங்கள், ஜெய விக்னேஷ் டெக்னிக்கல் கம்ப்யூட்டர் ஜேவி. இன்னைக்கு வந்து இது வரைக்கும் போதும். தேங்க்யூ.